நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நிஃப்டி அடுத்த வாரம் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்திருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். மார்க்கெட் வந்து மேல இருந்து ஃபால் ஆயிருக்கு, மறுபடியும் ரைஸ் ஆயிருக்கு, மறுபடியும் ஃபால் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆக வேண்டியது இருக்கு. வந்துடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக மறுபடியும் கரெக்ஷன் ஆகும். இந்த ஓவரால் வியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது மாதிரி வந்து வேவாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபால் ஆகுதுன்னா இந்த ஏரியா, இந்த ட்ரெண்ட் லைன் இது வரைக்கும் வந்து டச் ஆகுதா பாருங்கள், சேஃபாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மட்டும் மேக்ஸிமம் ஃபால் ஆச்சுன்னா இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சேஃபாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் ஃபால் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ எப்படி ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்ப்போம். மண்டே ஓப்பன் ஆகுது. மண்டே எக்ஸாக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுக்குது. மேக்ஸிமம் ஃபாலோ ஆச்சுன்னா கீழே இருக்கிற லைன் இங்க பாருங்க சப்போர்ட் எடுக்குது. அந்த அன்னைக்கு வந்து மண்டே வந்து இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அடுத்தபடியா இங்க இருந்து மேலே ஏறுது பாருங்க. இங்க இருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே ஏறுது. இதை வந்து நம்ம தெளிவா சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க இருந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆக வேண்டியது இருக்கு. இந்த லெவல் வரைக்கும் ஃபால் ஆக வேண்டியது இருக்கு. இங்க வந்துச்சுன்னா இங்க இருந்து மேலே ஏறும் அப்படின்றத நம்ம சொல்றோம். கீழே ஃபால் ஆனா எந்த லெவல் வரைக்கும் ஃபால் ஆகும்னு தெரியுது. மேலே எவ்வளவு தூரம் ஏறும்னு தெரியுது. அப்ப நான் இதை வச்சுட்டு நான் எப்படி ட்ரேட் பண்ணலான்றது, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இன்னொரு வீடியோவா போடுறேன். இப்போதைக்கு நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் இது வரைக்கும் ஃபால் ஆகலாம். இங்க வந்து நல்ல பொட்டன்ஷியலான கேண்டில் ஃபார்ம் ஆகும். இங்க பாருங்க, இங்க ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மேலே பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். மேலே இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிட்டு தான் அங்கிருந்து ஃபால் ஆகணும். அப்போ நம்ம அந்த வியூவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஆப்போசிட்டா கீழே ஃபால் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்சு அரௌண்ட் 22,800 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிங்க. அதுக்கு மேலே ஃபால் ஆகுதுன்னா ட்ரேட் பண்ண வேணாம். இதை மட்டும், இந்த ஏரியாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். இங்கே போகும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும். ஒரு ஜஸ்ட் மறுபடியும் ரிட்டர்ன் கரெக்ஷன் ஆகுதா, புல் பேக் எடுக்குதா, மறுபடியும் கீழே ஃபால் ஆகுதா, மறுபடியும் பை பண்ணிட்டு மேலே ஏறுற மாதிரி வியூ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.